இலங்கையின் அரசியல் மற்றும் ஊழல் தொடர்பான 2 முக்கியமான செய்திகளை இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் மீன்பிடி கூட்டுத்தாபன தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ராஜித சேனாரத்னவுடைய சகோதரர் மகிழ் சேனாரத்ன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு நடந்த 5 கொலை தொடர்பாக செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் தடுப்பு காவலில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விடயங்கள் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ரைட், முதலாவது விஷயத்துக்கு வரும். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, மீன்பிடி கூட்டுத்தாபன தொடர்பான ஊழல் விவகாரம். 2010ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்ள இலங்கையினுடைய மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றியவர் தான் இந்த மகிழ் சேனாரத்ன. இவற்றை சகோதரர் ராஜித சேனாரத்ன பார்த்தோம்னு சொன்னா, அவர் மீது வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் நடந்த மணல் அகற்றும் திட்டம் தொடர்பாக கொழும்பு உயர் நீதிமன்றத்துல ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்று இவர் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நாங்க மகிழ் சேனாரத்ன பிரச்சனைக்கு வருவோம். மகிழ் சேனாரத்ன மீது இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாடு முழுவதும் மீன் விற்பனை நிலையங்களை நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான முறையான கொள்முதல் நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேர்ல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது இவரை கைது செய்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, அரச நிதியை பயன்படுத்தி மீன் விற்பனை நிலையங்களை அமைக்கும் போது சரியான டெண்டர் நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றப்படாமல் ஒழுங்கினங்கள் நடந்திருக்கலாம் என்பதை வந்து இவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டாகும். சரி, ஏன் இப்ப இந்த குற்றச்சாட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த விடயம் மட்டுமில்லை, இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டுமில்லை. சமீப மாதங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, மீன்பிடி கூட்டுத்தாபனம் மற்றும் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனம் தொடர்பான பல ஊழல் புகார்கள் வந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அடுக்கடுக்காக முன்னாள் தலைவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும், முன்னாள் அமைச்சர் மீது குற்றப்பத்திரிகை, அதாவது இவருடைய சகோதரர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதும், இலங்கையினுடைய மீன்பிடி துறையில் நீண்ட காலமாக இருந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு பெரிய ஒரு விசாரணை பகுதியாக வந்து தற்பொழுது இந்த விடயமானது மாறி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான செய்திகள் வரும்போது அந்த தகவலை வந்து உங்களுக்கு நான் வழங்குறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. 2வது விஷயத்துக்கு வரும். விவாதம்னு சொன்னா, பிள்ளையானோட பிரச்சனைக்கு வந்தோம்னு சொன்னா, கிழக்கு மாநிலத்தினுடைய முன்னாள் அமைச்சர், முன்னாள் அரசு அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் 2008ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா, கிழக்கு மாகாணத்துல பல பகுதிகளில் நடந்த 5 கொலைகள் தொடர்பான விசாரணையோட தொடர்பு பட்டு இருக்கிறது. இதனால குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடியானது பிள்ளையான் உட்பட பல சந்தேக நபர்கள் மீது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த இந்த 5 கொலைகள் தொடர்பாக மாத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. சிஐடியானது பிள்ளையான் மீது குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, மட்டக்களப்பு கல்லடி முருகன் கோவிலுக்கு பக்கத்துல 2008ஆம் ஆண்டு முன்னாள் காவல் அதிகாரி உட்பட 2 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, கட்டாங்குடி பிரதான ரோட்ல மே மாசம் 22ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, வவுனதீவு கோதியா கொலையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு இரவு ஆயுதம் தாங்கிய குழுவினரால் மற்றொரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். இந்த 5 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தான் பிள்ளையான் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 சம்பவங்களையும் சேர்த்து மொத்தமாக 5 பேர் வந்து கொல்லப்பட்டதாக சிஐடி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் தான் பிள்ளையான் 3வது குற்றவாளியாக பெயரிடப்பட்டிருக்கிறார். தற்போது இருக்கிற நிலவரம் என்னன்னு சொன்னா, பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் PTA கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையான் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்துல காணொளி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றம் வந்து அவரை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் மேலும் தடுப்பு காவல் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்காங்க. இவர் தற்பொழுது கிழக்கு பல்கலை முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் இந்திரநாத் கடத்தல் கொலை வழக்கிலும் 2005ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராயசிங்கம் படுகொலை வழக்கிலும் வந்து தொடர்பு படுத்தப்பட்டுள்ளார். இந்த வழக்கானது ஒரு வெறும் குற்ற வழக்கு மட்டுமில்லை. கிழக்கு மாகாணத்தில் போருக்கு பிந்தைய காலத்தில் நடந்த வன்முறைகள், அரை இராணுவ குழுக்களின் செயற்பாடுகள், அரசியல் படுகொலைகள் குறித்து நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நீதி கோரிக்கைகளுடன் நேரடியாக இணைந்திருக்கின்ற ஒரு வழக்காக இருந்து இந்த வழக்குகளானது பார்க்கப்படுகின்றது. தமிழ் மக்கள் பல காலமாக இது போன்ற வழக்குகளில் விரைவான வெளிப்படையான நீதி வழங்க வேண்டும் என்று கோரி வருகிறார்கள். இந்த வழக்கினுடைய முடிவுகள்
கிழக்கு மாகாணத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக கூட அமையலாம். இந்த 2 விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.